மனிதன் சுமார் 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் தோன்றி ஆடையின்றி வெயிலில் அலைந்தது முதல் குளிர்சாதன அறையில் தஞ்சமடைந்திருக்கும் இக்காலம் வரை பல்வேறு பரிணாமங்களை அடைந்திருக்கிறான். ஆனால் கடவுள் அவனுக்கு அளித்த ஒரு அதிசய பொருள் இத்தனை லட்சம் ஆண்டுகளும் மழை, புயல், வெள்ளம் தாண்டி அவனோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது என்னும் உண்மையை சொன்னால் நம்புவது கடினம்தான். அந்த அதிசய புதையலை பாதுகாத்து வரும் குழுக்களும் பல்வேறு மாற்றங்களை அடைந்துவிட்டன. கடந்த 20,000 ஆண்டுகளாக இப்புதையலை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் அமைப்பு ழகரம் என்னும் தமிழர்களின் அமைப்பாகும். நமது வரலாற்றை உற்று நோக்கினால் நாம் துயரத்தின் விளிம்பில் இருந்த காலகட்டத்தில் இப்புதையல் வெளிப்பட்டு தனது கடமையை சரிவர செய்து கொண்டிருக்கிறது என்பதை அறியலாம். இந்த அதிசய புதையலை யாரேனும் பேராசையுடன் அடைய முயற்சித்தால் அவர்களின் காலம் ழகரம் அமைப்பால் முடியும். இன்னும் ழகரத்தின் வேட்டை தொடர்கிறது. ஒருத்தர் இருந்தாரு. அவர் நபிகள்கிட்ட போய், எங்க அப்பா நிறைய கடன் வாங்கி வச்சு இறந்துட்டாரு, எங்கள்கிட்ட பேரிச்ச பழங்கள் தவிர வேற எதுவுமே இல்ல, பல வருஷம் ஆனாலும் இந்த பேரிச்ச பழங்களை வச்சு எங்களால் அந்த கடன் அடைக்க முடியாது, அதனால கடன் கொடுத்தவங்க ரொம்ப கடுமையா நடந்துப்பாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீங்களும் என் கூட வரீங்களான்னு கேட்டிருக்காரு. நபிகளும் அவங்களோட போய் அந்த பேரிச்ச பழ குவியல் மீது அல்லாவின் ஆசீர்வாதத்தை கொடுக்கறாரு. அதுக்கப்புறம் எடை போடுங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது போக மறுபடியும் அதே அளவு பேரிச்ச பழங்கள் இன்னொரு கடன் அடைக்கிற அளவுக்கு அங்க குவியலா இருந்துச்சாமா. இதுல இருக்கு, இது மாதிரி ஒரு பல அற்புதம் பண்ணிருக்காரு. நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா? இந்த எல்லா தடங்களுமே இந்த உணவுங்கிற விஷயத்தை சுத்தி தான் வருது. ஆமா, அந்த மணிமேகலை, சித்தனவாசல் ஓவியம், பிச்சை பாத்திரம், இப்ப இது. ஆனா தடைய 2ல பஞ்சபடலம் தானே இருந்தாங்க, அதுல உணவு பத்தி எதுவும் இல்லையே. கரெக்ட். அப்ப அது என்னவா இருக்கும்? டேய் சூர்யா, இத பாரு, 2வது தடயத்திலையும் பாத்திரம் இருக்கு. இது நம்ம கவனிக்கவே இல்லையே. அப்படியா? ஆனா பஞ்சபாண்டவருக்கும் திரௌபதிக்கும் இந்த பாத்திரத்துக்கு என்ன சம்பந்தம்? ஒண்ணுமே புரியல. எனக்கு கொஞ்சம் தெரியும், நான் வேணா சொல்றேன். உங்களுக்கு யூஸ் ஆகுமா பாருங்க. திரௌபதியும் பஞ்சபாண்டவர்களும் காட்டுக்கு போனாங்க இல்லையா? அவங்கள பார்க்க பல முனிவர்கள், யாத்திரிகள் வந்தாங்க. வீட்டுக்கு வந்தவங்கள சாப்பிட்டுட்டு போக சொல்லணும் இல்லையா? காட்டுக்குள்ள எப்படி சாப்பாடு கிடைக்கும்? தர்மருக்கு தர்ம சங்கடம் ஆயிடுச்சு. அப்போ தோமையர்னு ஒரு முனிவர் சூரிய பகவான பிரார்த்திக்கணும்னு சொன்னார். தர்மர் பிரார்த்தனை செய்ய சூரிய பகவான் சந்தோஷமாகி அட்சய பாத்திரத்தை தந்தாராம். திரௌபதி அதை வச்சு வீட்டுக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் விருந்து கொடுத்தாங்களாம். அக்ஷய் அப்படின்னா அழிவில்லாதன்னு அர்த்தமா? அல்ல குறையாம உணவு வந்துட்டே இருக்குமா? எல்லாம் சரி, ஆனா அந்த புதையலுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அதான் எனக்கும் புரியல. இன்னும் என்னென்ன தடையெல்லாம் பாக்கி இருக்கு? அந்த 3வது தடையும் சுத்தம் என்னன்னே புரியல. அந்த லைன்ஸ் அண்ட் ஆர்ட்ஸா எங்க கொடு, யார்கிட்டயாவது போய் ஹெல்ப் கேட்கலாமா? யார்கிட்ட போய் என்னன்னு கேக்குறது? என்னப்பா உனக்கு எங்கெல்லாமோ தேட வேண்டியிருக்கு. அகில், என்ன நல்ல பணியில நின்னு பேசிட்டு இருக்க, சாப்பிடவில்லையா? இந்த நேரத்தில் நீங்க எப்ப மேல வந்தீங்க? நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கப்பா. நான் நல்லாதான்ப்பா இருக்கேன், சாப்பிட வாங்க. நாங்க வரோம். சரி வாங்க சீக்கிரம். இது தந்தி கோடிங்ல. இது தந்தியா? ஆமா, உங்க ஜெனரேஷனுக்குலாம் இது எங்க தெரிய போகுது? போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது இதை யூஸ் பண்ணது. உங்களுக்கு தான் Facebook, வாட்ஸ்அப் எல்லாம் இருக்கு. சரி, அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க, எல்லாரும் வாங்க முதல்ல. சரி, இப்போ இந்த சிம்பிள்ஸ்லாம் என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? உலகமே என் கைக்குள்ளடா. ஒவ்வொரு இங்கிலீஷ் ஆல்பபெட், நம்பர் எல்லாத்துக்குமே குறியிட்டு இருக்கு. இதோ இது பைபிள் பத்தின குறிப்பு. முன்னாடி நபிகள் நாயகம், குர்ஆன் சம்பந்தப்பட்டது, இப்ப பைபிளா? நீ வேணா பாரு. ஏசு உணவர் வச்சாரு, அதிசயம் பண்ணாருன்னு அதுல எழுதி இருக்கும். எப்படி சொல்ற? நீயே கூகுள் சர்ச் பண்ணி பாரு. ஏ அகில், நீ சொன்னது 100க்கு 100 உண்மைடா. இதோ படிக்கிறேன் கேளு. ஒரு தடவை தன்னை பார்க்க வந்த ஜனங்கள் பட்னியா இருக்கத பார்த்த இயேசு கிறிஸ்து தன் சிஷ்யர்களை கூப்பிட்டு உணவு எடுத்துட்டு வர சொன்னாராம். அவங்க 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இயேசு அதை ஆசீர்வதிச்சு அப்பங்களை எடுத்து சிஷ்யர்களிடம் கொடுக்க அவங்க ஜனங்கள்கிட்ட கொடுத்திருக்காங்க.
எல்லாரும் நல்ல திருப்தியா சாப்பிட்ட அப்புறமும் 12 கூட நிறைய எடுத்துட்டு போனாங்களாமா. மொத்தம் ஒரு 5000 பேர் சாப்பிட்டுருப்பாங்களாம். இது என்ன புது கதையா? அதே பழைய கதை தானே. சரி, நான் கேட்கறதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. 2வது தடயம் பஞ்ச பாண்டவர்கள் ஆமா, மகாபாரதம் எந்த காலத்தில் நடந்தது? ம், கிமு 950. ம். அடுத்த தடயம் இயேசு, அது கிமு 46. மணிமேகலை, அது கிபி 1ஆம் நூற்றாண்டு. அடுத்து நபிகள் நாயகம், அது எப்ப நடந்துச்சு? கிபி 6ஆம் நூற்றாண்டு. சித்ராவாசல் பெயிண்டிங் கிபி 7ஆம் நூற்றாண்டு. எங்க மாமா புக்ல இருக்கே, ஞாபகம் இருக்கா? ஓ மை காட், நான் நினைச்சது எல்லாமே சரியா இருக்கு. என்ன நினைச்ச? என்ன சரி? இத பாரு, 2வது தடயத்திலிருந்து 6வது தடை வரைக்கும் கிமு 950, கிமு 5, கிபி 1, கிபி 600, கிபி 700, இது எல்லாமே அடுத்தடுத்து நடந்திருக்கு. அதனால அந்த புதையலுக்கும் இந்த நிகழ்வுக்கும் ஏதோ சரித்திர தொடர்பு இருக்கு. புரியல. சொல்றேன். முதல் தடயத்தில் என்ன இருந்துச்சு? எரிஞ்சு போன பேப்பர். அதுல அன்னப்பிரவீன் இருந்துச்சா? ஆமா. அன்னம்னா என்ன? அன்னம்னா சோறுன்னு கூட சொல்லலாம். எஸ், இங்க அன்னம்னா உணவு குறிக்குது. அப்ப பறவைனா? ஒரு நூற்றாண்டுல இருந்து இன்னொரு நூற்றாண்டுக்கு பறந்துச்சுன்னு சொல்லலாம். இல்ல ஒரு மனிதன் கிட்ட இருந்து இன்னொரு மனிதருக்கு பறந்துச்சுன்னு சொல்லலாம். என்ன பறந்தது? புதையல். இன்னுமா புரியல? அந்த புதையல் வேற எதுவும் இல்ல. திரௌபதி வச்சிருந்து இயேசு அற்புதம் செஞ்ச, மணிமேகலை விருந்தோம்பிய, நபிகள் நாயம் அதிசயம் செஞ்ச அந்த பாத்திரம் அக்ஷய பாத்திரம். நிஜமா சொல்ற? அப்போ அக்ஷய பாத்திரம் தான் நம்ம தேடிட்டு இருக்க புதையலா? தங்கமோ உயரமோ இல்லையா? நிச்சயமா இல்ல. எங்க தாத்தா அது என்ன வேலை கொடுத்தாலும் வாங்க முடியாதுன்னு அந்த லெட்டர்ல எழுதியிருந்தாரு. தங்க வயிறெல்லாம் இதுக்கு கால் தூசு. உனக்கு ஒன்னும் புரியல? அக்ஷய பாத்திரம் இதை வச்சுட்டு என்னென்னலாம் பண்ணலாம் தெரியுமா? பஞ்சத்தை அடியோடு அழிச்சிடலாம். பட்னிசாவே இருக்காது. இந்த உலகத்தையே பசுமையா மாத்தலாம். பசியே தெரியாத உலகம். வா. அகிழ்வா, உன் வருகைக்காக வரலாறும் வருடலுக்காக புதையலும் விதியை மீறி காத்திருக்கிறது. பசுமையில் செழித்து மகிழ்ச்சியில் திளைத்து புண்ணிய பூமியை சுயநல பசிக்காய் உதிரமாக்கிய பைத்தியக்காரர்களுக்கு பாடம் புகட்டவா. கதிரவனின் சூட்டிற்கு தப்பி காற்றின் கண்ணிற்கு மறைந்து கைக்கு அப்பால் புதைந்திருக்கும் காட்சியை காணவா. ரத்தம் கண்ட யுத்த பூமி இயற்கை தாக்குதலை மீறி உன் காலடிக்கு ஏங்கிக் கிடக்கும் உனதருமை பொக்கிஷத்தை மீட்கவா.